ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்தானத்தோட அல்டிமேட் காமெடியில் கொஞ்சமாக மட்டும் அள்ளி போட்டு வந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சந்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க தான் வந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருப்பா, நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இவர் மைக்கை வாங்கி என்ன கேட்பாருன்னா, லட்டு மாதிரினா மூக்குலலாம் என்ன, அதாவது முகத்தில் என்ன முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட இப்போ அந்த காமெடி முடிச்சு இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட மாமா வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருப்பாரு. மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்தை வைப்பாரு. எதுக்காக அந்த முகத்தை இப்படி வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாமா உன்னை பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நான் பதிலுக்கு உன்னை பார்க்க வேணாம், முகத்தை நேராவே அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, சாதனை வச்சுட்டு என்ன மாப்பிள வந்தவொடனே இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, என்ன மூஞ்சில என்ன கேரம் போர்டு காயின் ஒட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒரு பொட்டு வச்சிருக்காருல்ல, அதை பார்த்து கேட்பாரு, என்ன மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு செம்ம கலாட்டாவா போயிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை வந்து 2, 3 பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் கூட சண்டை போடுவாங்க. இப்போ சந்தானத்துக்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா பக்காவா ரெடியாகி வந்திருக்கேன்டா, ஆமா பக்காவா ரெடியாக வேலை கேட்பாரு, லவ் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற போல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட நாங்கள் 2 பேர் வந்துட்டு இத்தனை வருஷமா லவ் பண்ணுறோம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகிறோம்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்லுவார், நீங்கள் 2 பேர் தானே கல்யாணம் பண்ணிங்க அமெரிக்காவில், இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் இல்லைடா டே தள்ளி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிற தள்ளி நிற்க சொல்லிட்டு நானும் ஹீரோயினும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அதோட எங்கள் சின்ன கை கலப்பாய் போயிடும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது, என்னடா தெரியாதவங்ககிட்டலாம் போய் அடி வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்குன்னு தெரிஞ்சவங்க கிட்ட போய் அடி வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு. அதோட அவரோட ஃப்ரெண்ட்ஸை தேடி வருவாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருப்பாங்க. சரி வந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர கேட்கும். அதோட வாயன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்துட்டு அவங்க அப்பா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதான் நான் வந்துட்டு போறல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு ஃபேமிலி இருக்கும். அதனால அவர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கேயும் ஒரு நாள் அங்கேயும் அந்த மாதிரி வந்துட்டு போவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதுக்கு நீ என்ன கார்பரேஷன் வாடுறா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஹீரோ கேட்பாரு. அதோட அப்பா கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருப்பாரு. உடனே அம்மாக்கு வந்து கோவம் வந்துரும். 1000 இருந்தாலும் அவர் உங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே இவரு டக்குன்னு அப்ப 500 இருந்தா சித்தப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்புறம் அவங்க அம்மாக்கு என்ன ஏதா பேசுறது அப்படின்னு தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வெளிய போறதுக்காக ஹீரோ வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, சாயங்காலம் பொண்ணு பார்க்க போணும், சீக்கிரம் வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வந்து கீழ வந்து பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். கேட்ட உடனே பாத்தியா, ஒரு பொறுக்கிய தேடி இன்னொரு பொறுக்கி வந்துருச்சு. இதுக்கு ரெண்டும் சேர்த்துட்டு இப்ப ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க போதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. உடனே வந்துட்டு யாருன்னு பார்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கீழ போய் ஒரு அதாவது பால்கனில போய் எட்டி பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டே நிக்கும்போதே பாத்தீங்கன்னா, நான் சொல்லல அந்த மாதிரி சொல்லிட்டு இவருக்கு திட்டிட்டே வருவாரு. திட்டும்போது பாத்தீங்கன்னா, யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஏன்னு கேட்கும்போது வந்திருக்கிறது உங்க ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவர் போய் உங்க அப்பா போய் எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அதாவது இப்ப இந்த இவனும் போய் உருப்படாம போதுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா வந்திருப்பாரு. அதோட அந்த காமெடி போயிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவர் இருக்கார்ல விடிவி கணேஷ், அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதான். அதனால ரொம்பவே பீத்திப்பாரு. அவங்களும் வந்து டார்லிங், டார்லிங் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க உள்ள பத்திரமா உள்ள அனுப்பி வச்சுட்டு சொல்லுவாரு, பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, லவ் பண்ணி குத்திட்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. உடனே வந்துட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜோடின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, கோல்டு ஃபிஷ்ஷோட கொரில்லா குரங்க சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, அவ்ளோ பேர் ரவுண்ட் அடிச்சாங்க. ஆனா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து போட்டேன்டா கொக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ கேட்பாரு, என்ன ஜாக்கெட்டுக்கா அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே அப்பப்ப அந்த டைமிங் காமெடி இருக்குல்ல, அத குடுத்துட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் நல்லா மேக்கப் பண்ணி தானே வருவாங்க. வந்த உடனே ஏற்கனவே வீட்டு கணேசன் சொல்லியிருப்பாரு. அந்த மாரிலாம் மேக்கப் போட்டு வராங்கன்னா, 3 தடவ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அதனால நம்பிராத. எப்பவுமே வீட்ல எப்படி இருக்காளோ அப்படிதான் இருக்கணும். அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடும். ஏன்னா பொண்ணு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்ப என்ன சொல்லுவாருன்னா, பொண்ணுகிட்ட எதுவும் வந்து இந்த மேக்கப்லாம் முகத்த சோப் போட்டு கழுவிட்டு வர சொல்லுங்க. அதோட வரும்போது நைட்டி போட்டு வர சொல்லுங்க அப்படின்னுவாங்க. உடனே அவங்க அப்பா, அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர் எதுக்காக நைட்டி போட்டு வர சொல்றாரு அப்படின்னா, வீட்ல மேக்ஸிமம் வந்து லேடீஸ் வந்து நைட்டி தானே போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு நைட்டி போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது இல்லாம கொஞ்சம் அழுக்கு நைட்டியா போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு வேற சொல்லுவாரு. அதோட ஒரு ஏதாவது ப்ராப்ஸ் ஏதாவது குடுத்துருங்க. அதாவது தொடப்பக்கட்டை ஏதாவது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, உங்க ஹீரோட அப்பா அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட குடுங்க அப்படின்ற மாரி அவருக்கு கோவம் வந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துரும். உள்ள கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் சொல்லிடுவாரு. அதோட அவங்க உள்ள போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்காது. சரின்னு அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்ப இவர் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த பொண்ணு வந்து இன்னும் ஓகே சொல்லல. அதனால அவர் பாட்டுக்கு சுத்திட்டே இருப்பாரு. அடுத்த ஆள் வந்துருவாங்க. இவர்கிட்ட வந்துட்டு இப்ப என்ன சொல்லுவாங்க, உட்காரு அப்படின்னு சொல்லும்போது உட்கார மாட்டாரு ஹீரோ. உட்காருன்னு சொல்றேன்னு உடனே உட்கார்ந்தா ட்ரெஸ் அழுக்காயிடும். அப்புறம் அம்மா திட்டுவாங்க. வழுக்கட்டாயமா அவர உட்கார வச்சுருவாங்க. இப்ப இவங்க என்ன பேசுறான்னு பார்த்தா, 6 மாசம் 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி இப்படி தாடிக்கிட்ட தேய்ச்சிட்டு நின்னுட்டு அவர் சொல்லுவாரு. 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, 6 மாசமா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப எரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. அத்த சொல்லலடா, நான் அந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இவங்க 2 பேருக்குள்ள இங்க கை கலப்பு வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்ல எப்படியாவது பொண்ண வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா, இவர் மாமாவால வந்து ஒரு பொண்ண நிச்சயம் பண்ற மாரி ஆயிடும். அதனால வந்துட்டு இப்ப அந்த பொண்ண எப்படியாவது பிடிக்கலன்னு சொல்றதுக்காக இங்க வந்திருப்பாங்க. வந்து இவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு சாப்பிடுறதுக்கு டீ, காஃபி குடிக்கிறீங்களான்னு கூட யாரும் எதுவும் கேட்கல. இந்த ஒரு காரணத்த வச்சு இந்த கல்யாணத்த நிறுத்துற மாப்ள அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சொல்லி முடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, டீ, காஃபியோட பலகாரம் வரும். வீட்ல செஞ்சதாம்மா உடனே டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுரும். தெருவுல இருந்து பொறுக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதோட இருக்கிறத தின்னுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இப்ப கோவமா இருப்பாரு. இந்த வீட்டுக்காக நான் உழைக்கிறேன். இங்க வேற யார் உழைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. இப்ப டக்குன்னு ஹீரோ உள்ள வந்துட்டு இங்க யார் குலைக்கிறது அப்படின்னுகிட்டே உள்ள வருவாரு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, எனக்காக ஏதாவது இவன் ஹெல்ப் பண்றானா, கொல்றானா ஒண்ணுமே செய்றது இல்லன்னா, வேணா 2 புறம் வாங்கி போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா அவர் நாயா உழைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால.
இப்ப அடுத்த காமெடிலயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல ஏதாவது சிக்னல்ல மாட்டுனாருன்னா வந்துட்டு, டிராஃபிக் போலீஸ்ட்ட வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருந்து பேசுற மாரி இவர் வந்து ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோவும் இவரும் சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அடுத்த சிக்னல்லயே வந்து ஹீரோ வந்து மாட்டியிருப்பாரு. உதயநிதி இருக்கார்ல அவர் மாட்டியிருப்பாரு. அவர் மாட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர கூப்பிட்ட உடனே இவர் பெரிய இடத்து ஆள் மாரி வந்து உட்காந்துட்டு ஃபோன் பேசுவாரு. நிழல்ல ஜீப்ப போட்டோமா, பேப்பர படிச்சோமான்னு இல்லாம, என்ன அந்த பயலோட இது பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே உன்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. தண்ணி இல்லாத காட்டா? அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டே இருப்பாரு. இப்ப அதுக்கு உடனே அவர் என்ன இப்ப சந்தானம் வந்து என்ன சொல்வாருன்னா, என் வாயால அந்த வார்த்தைய சொல்ல வச்சுறாத அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவருக்கு செம்ம கோவமாயிடும். அதோட மாத்து இங்க தானே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க. அதுவும் 10 நிமிஷத்துல அங்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, எனக்கும் மாத்துறா மாத்து. எனக்கும் தண்ணி இல்லாத காட்ட பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கோவமா இவர் ஃபோன வைக்கிறதுக்குள்ள, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அதுக்குள்ள புடிச்சிட்டு வந்துருவாங்க. புடிச்சிட்டு வந்து இவர பாடா படுத்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர விட்டுருவாங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா, என் வாயால அந்த வார்த்தைய சொல்ல வச்சுறேன்னு சொன்னியே, அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் வந்து வேற காவல்துறை உங்க நண்பன் சொல்ல வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, "ஏய் குசும்பு சொல்லு சொல்லு என்னது அது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல உடனே ரொம்ப வெட்கப்படுவாரு. "சும்மா சொல்லுப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படின்ற மாரி சொல்லுவாரு. என்னதுன்னு கேட்பாரு. அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால அவர் அந்த வேர்டையும் சொல்லிருவாரு. உடனே பலார்ன்னு ஒரு அறை விட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து திரும்ப சமாதானம் ஆகி அப்படியே ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு, அத 12 பஸ் வரும், 12 பஸ் வரும் அது மாரி இவரு கேட்டுட்டு இருப்பாரு. "அத எங்க 2 பேரும் பிரிச்சு விட்டுட்டு தான் நீ கேட்பியா?" அப்படின்னு சொல்லுவாரு. அவர தள்ளி விட்டு உடனே அவங்க 2 பேரும் "சரி வா மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் போகாம இவரு என்ன பண்ணுவாருன்னா, திரும்பவும் சுத்திட்டு வந்து அவர் பக்கத்துல நின்னுட்டு 12 பஸ் வருமான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி அழுகி போன மாரி மூஞ்சி வச்சிருந்தா 10 12 கொசு இது எல்லாமே வரும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர தொரத்தி விட்டுருவாரு. திரும்ப வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. இல்லடா போதும்டா அப்படின்றவாரு. அவரோட ஓகேவா அப்படின்ற மாரி இவங்க இருந்துப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வந்து வண்டியில வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, முகத்த ஃபுல்லா மூடி வச்சிருப்பாங்கல்ல. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கும். உடனே அவங்கள பார்க்கணும்னு சொன்ன உடனே டக்குனு அவங்க அந்த முக்காடு நறுக்கல தான் எடுப்பாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, 2 பேரோட வாய பொளந்துட்டே இருப்பாங்க. இப்ப இவருக்கு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வரும். அதே சமயத்துல இப்ப சந்தானம் இருக்காரு அவருக்கு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே ஹீரோ கண்டபடி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப இந்த காமெடியில பார்த்தீங்கன்னா, இப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து யாரோ வந்துட்டு திருடிட்டாங்க. அதாவது என்ன சொல்றது? திருடிட்டாங்கன்னா, எடுத்துட்டாங்க. எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து எல்லாருக்கும் லீக் அவுட் பண்ணிட்டாங்கன்ற மாரி ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கும். இப்ப இங்க பியூன் எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து இந்த காலேஜ்ல பியூனா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் கூப்பிட்டோனே பார்த்தீங்கன்னா, இப்ப வேகமா 2 நாய கையில புடிச்சிட்டு வருவாரு. அவருக்கு என்ன கற்பனையா இருக்கும்னா, எந்திரன் படத்தோட சீன வந்து தன்ன தானே கற்பனை பண்ணிப்பாரு. அப்படியே அங்க வந்து எந்திரன் பேக்கிரவுண்ட்ல வந்து மியூசிக்கும் ஓடிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாரி யார் பண்ணது அப்படின்னு தேட சொன்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா, அத நாய விட்டு மோப்பம் புடிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவா தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே இருப்பாரு. தேடும்போது இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அது மோப்பம் புடிச்சுட்டு அந்த 2 நாய்க்குட்டிகளும் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓட ஆரம்பிச்சுரும். ஓட ஆரம்பிச்ச உடனே கண்டுபிடிச்சிருவான். என் ஃப்ரெண்ட் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இப்ப சந்தானம் வந்து தொரத்திக்கிட்டே போவாரு. நேரா அந்த நாய்ங்க 2மே எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தா அது 2மே வந்து டாய்லெட்குள்ள போக ஆரம்பிச்சிரும். போன உடனே அதுங்களுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு அப்படி இப்படின்ற மாரி இவரு கிண்டலா பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு ப்ளூ கிராஸ்ல ஏதாவது சொன்னா கூட பரவால்ல. இந்த 3 நாய்களையும் அடிச்சு தொரத்தாம விட மாட்டேன்னோனே, என்னப்பா 2 நாய் தானப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நான் உன்னையும் சேர்த்து தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல எடுத்து விரட்டி விரட்டி அடிப்பாரு. அதோட எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் யாரோ எடுத்துட்டாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கும். இது யார் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்சிசி மாஸ்டரா தான் வந்துட்டு சூர்யா இருப்பார். அவர வர சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் இதா தான வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாரு. வெளிய தெரியாத மாரி என்சிசி மாஸ்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க தான் அந்த வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஹன்சிகா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருப்பாங்க. கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோ போய் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும். ஆனா அமைதியா இருந்துப்பாரு. அதோட இப்ப பக்கத்துல என்ன கேட்பாருன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் திரும்ப நம்ம கொண்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கும்போது, அது 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, சரி நீங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள, இப்ப ஹீரோ கிட்ட வந்து சந்தானம் என்ன சொல்வாருன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர நான் வேற மாரி ரெடி பண்ணி தரேன். பக்கத்துல இருந்து ஏதோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். நீ அவங்கள்ட்ட குடுத்துரு. அதுக்கு பதிலா நீ எனக்கு இந்த மாரி செஞ்சுருன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு கோவம் வரும். ஹிந்தில சில வேர்ட்ஸ்லாம் சொல்லும்போது, என்னதுப்பா அப்படின்னான்னு கேட்டபோது பார்த்தீங்கன்னா, உன்ன இந்த மாரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. அவரு ஹீரோ இந்த பக்கம் போன உடனே பார்த்தீங்கன்னா, அவரு வெளிய வருவாரு. இவரு பயங்கரமா என்ன சொல்வாருன்னா, சேட்ஜி கிட்ட போய் சேர்றேன். விடிய விடிய அவரோட பொண்ண வச்சு அப்படி இப்படின்னு சொன்னோனே, அவருக்கு ரொம்ப வேற ஏதோ சொல்ல வராருன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா வந்து ஹிந்தி கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஏன்னா இவரு திட்டுறதுக்குலாம் தமிழ் மீனிங் தெரியணும்ல. அதுக்காக அவர் அப்படி சொல்லிட்டு இவர நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இதோட ஹீரோக்கு வந்து ஹன்சிகா தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சுருவாரு. எப்படின்றது அப்பா தெரியாது. அதோட இவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் இப்படி பண்ணது கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு இவரு போய் கேட்பாரு. ஹீரோ அப்படியே அமைதியா நிப்பாரு. அப்ப ஹன்சிகா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு வருவாங்க. அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. அவங்கள கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தானம் என்ன சொல்வாருன்னா, பெரிய வீட்டு பொண்ணுன்ன உடனே அவங்கள கூப்பிட்டு பேசுவாரு. ஏன் கண்ணாடி போட்டுருக்க, கிளாஸ் போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என் லென்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு கண்ணாடி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நீ தான் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்க அப்படின்னு என்னது நானா? நான் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு ஏன் கண்ணாடி போட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட கான்டாக்ட் லென்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் கண்ணாடி போட்டுருக்கேன். ஆர்டர் குடுத்துருக்கேன் அப்படின்ற மாரிலாம் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னோட கான்டாக்ட் லென்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த ரூம்ல கிடைச்சது. நீ தான் அந்த வேலை பார்த்துருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வசமா மாட்டியிருப்பாங்க. அதோட இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. இவங்கள வந்துட்டு இவங்க பிரேயர்ல வச்சு இவங்கள வந்துட்டு நல்லா மாட்டி விடணும்னு சொல்லி தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் நினைப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, பிரேயர்ல கூப்பிட்டு என்ன பண்ணுவாருன்னா, வாழ்த்து சொல்லுவாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். ஸோ பிறந்த நாள் அதுவுமா அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்றதுக்காக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த மாரி முடிப்பாரு. இந்த காமெடி சீன் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான காமெடி சீனோட உங்கள சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய மூவியோட ஸ்டோரீஸ்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு தெளிவாவே புரியும். ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டு பாருங்க. உங்க கமெண்ட்ஸ பதிவு